अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीरङ्गनाथृष्टकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसम्मषड्जित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररोहुराषडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गषटारिशम्यविवरालब्धाहमहन्तद्वयं श्रीमद्वीररोहुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गधुरीणशासनपथं नारायणं योहिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तशारगुणवध्यगुणाम्बुदाग्र्यं नारायणाद्ययति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्टविचार्यतोर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्त्वादेग्मधरधीरः भृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो நமः. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு மார்கழி மாதம் 22வது நாள். இன்னைக்கு பாசுரமானது அங்கன்மா அஞ்ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் பெய்த தாமரை பூ போலே சிங்கஞ்சிறுச்சிறுவே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். இது ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம். சுவாமி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். சுவாமி யாருன்னா நமக்கு கண்ணன் சுவாமி. சுவாமி தான் நமக்கு கண்ணன். ஒருத்தர் கீர்த்தனையில் கூட சொல்லிருக்கார், ஸ்ரீகிருஷ்ண சுவாமிக்கு சரிய வரோன்னு ஆரம்பிக்கிறார் அந்த கீர்த்தனையை. ஸ்ரீகிருஷ்ண சுவாமிக்கு சரியானவா யாராவது இருக்காளா, சமமானவா? யாருமே கிடையாது. சுவாமியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன், அவனுக்கு சமமானவர்கள் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயன் அப்படின்னு ஆழ்வார்னு சொல்கிறார். நாதாயைவ நமப்பதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாதன்னு சொன்னால் நமக்கெல்லாம் நாதன் அவன் தான், தலைவன் சுவாமி. அந்த சுவாமியானவர் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை. அப்படின்றத ஆண்டாளுடையதான திருப்பாவையிலேருந்து நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அங்கன்மா அஞ்ஞானத்தரசர். இந்த பூமியானது ரொம்ப அழகானது. நிறைய மலைகள், நிறைய செடி கொடி மரங்கள், நிறைய ஏரி குளம், இதெல்லாம் இந்த இயற்கை சூழ்ந்து, இந்த இயற்கையில் எவ்வளவோ பொக்கிஷங்கள்லாமும் அடங்கியிருக்கு. இந்த பூமி ரொம்ப அழகான பூமி. எவ்வளவோ இயற்கை நமக்கு நல்லது பண்ணியிருக்கு. இந்த பூமியில் எவ்வளவோ பாகங்கள் பிரிஞ்சு இருக்கு. பூமிக்குள்ளே இத்தனை இந்த நாடு இந்த நாடு இந்த நாடுன்றதை பிரிச்சுட்டு ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் ராஜாவாக இருக்கா. அந்த ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பூமியானது எனக்கு சொந்தம், இந்த பூமியில் நான் என்ன ஒன்றாலும் பண்ணலாம், நான் வச்சது சட்டம் அப்படின்னு நினச்சி ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஆட்சி பண்ணுறான். அவர்களுக்குன்னு ஒரு மந்திரி, அவர்களுக்குன்னு இருக்கக்கூடியதான கீழே இருக்கக்கூடியதான வேலைக்காரா அப்படிலாம் இருக்கும் இல்லையா. இப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியதான காலத்தில் அவர்களுக்கு அபிமான பங்கமாய்
நம்மளை விட ஒரு உயர்ந்தவா கிடையாதுன்றதான ஒரு அகங்காரமானது ஏற்படுறது. ஜனக மகாராஜா அந்த அகங்காரம் இல்லாமல் ரொம்ப சாத்வீகமான ஒரு முறையில் ஒரு உயர்ந்த விதமான ஒரு ஆட்சி பண்ணிந்த ஜனக மகாராஜா. அதனால் பூமாதேவியே அங்கே சீதையாக அவதாரம் பண்ணான். இந்த மாதிரி உயர்ந்த எண்ணத்தோட ஒரு இந்த பூமியை ஆண்டாக்கா அங்கே லக்ஷ்மி கடாட்சமானது அப்படி ஏற்படுதான். அப்படி இல்லாமல் சில பேர் அகங்கார மமகாரத்தோடு ஆட்சி பண்ணுறவா இருக்கா. அபிமான பங்கமாய் வந்து இந்த மாதிரி அகங்கார மமகாரத்தோட நானே இந்த பூமியை ஆளக்கூடியவன், என்னை விட்டால் யாரும் கிடையாதுன்னு ஒரு அகங்காரத்தோடு இருக்கிறவாலாம் ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு அந்த ஆட்சி போகிறது. ஆட்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவளுக்குள்ளதான சொத்து போக்குவரத்து எல்லாத்தையும் பிடிங்கிறான். இன்னுமே சொல்லப்போனால் புராணங்களில் வருது, அவனுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையுமே பிடிங்கின்றானா. மனைவியும் சேர்த்து பிடிங்கின்றா துஷ்டன் என்ன வேணாலும் பண்ணுவானோ இல்லையா. இவன் துஷ்டன், இவன் அடித்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறவன் அதையும் எதை வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரி மனைவி மக்கள்லாம் பிடுங்கிட்டு இவன் அடித்து வெளில திரட்டினாலாம். யார்? நானே ராஜான்னு நினச்சிட்டு ஆண்டவனையே, அந்த ராஜாவையே வேற ஒரு ராஜா இவனை அடித்து இவனை விரட்டியான். இவன் என்ன பண்ணான்? பயந்துட்டு போய் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்கேயோ காடுகளில் போய் ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுண்டு ஏதோ கந்தலை கட்டிண்டு உயிர் வாழ வேண்டியதான ஒரு நிலைமையானதுக்கு இவன் ஆளானான். அந்த மாதிரி இருக்கிறவா சில பேர் தோத்துட்டான்னா பண்ணுவா, சரி நமக்கு நம்மளுடையதான ஐஸ்வர்யங்கள் விலகி போயிடுது நம்மளை விட்டு, இனிமேல் உயர்ந்த ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியது எதுன்னா சுவாமியுடையதான சன்னிதானமே உயர்ந்த ஐஸ்வர்யம். நித்யஸ்ரீ நித்தியமங்கலம், நித்தியப்படி இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் சொத்து எதுன்னா சுவாமியுடையதான சன்னிதானம் அப்படின்னு சில பேருக்கு தான் அந்த ஒரு எண்ணமானது ஏற்படுறது. சில பேர் என்ன பண்ணால் தோத்துட்டான்னா மேலே மேலே இன்னும் ஆத்திரம் வரும், இன்னும் கோபங்கள் உண்டாகும். நம்மளை தோக்கடித்தவனை மேலே நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அதர்ம வழியிலேயே போவான். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான காலத்தில் ஒரு ராஜா என்ன பண்ணான்னா எல்லா ராஜாவையும் அடிமை பண்ணி அவனெல்லாம் கூட்டின்னு வந்து ஜெயிலில் போட்டு அந்த ராஜ்யத்தெல்லாம் தானே ஆண்டுன்னு இருந்தானான். அப்போ கண்ணன் என்ன பண்ணாராம், இவன் பண்ணதான ஒரு துஷ்ட காரியத்தை பார்த்துட்டு இன்னும் எத்தனை ராஜாவுடையதான சொத்தை பிடிங்கிட்டு அவனையும் அடிமை பண்ணி ஜெயிலில் போட்டு கஷ்டத்தை கொடுத்ததுனால அவனை போய் வதம் பண்ணிவிட்டு அந்த ராஜாவிலெல்லாம் மீட்டு உங்களுடையதான சொத்தெல்லாம் உங்கள்கிட்டயே கொடுத்து வரேன், உங்கள் ராஜ்யத்தை நீங்களே ஆளுங்கோ அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னாராம். அப்போ அந்த ராஜாக்கள்லாம் சொன்னாராம், கண்ணா இந்த சொத்துனால என்ன வரும்னு எனக்கு நன்னா தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ராஜாக்கிட்டேருந்து நீ தப்பிக்க வச்சுட்ட, நாளைக்கு வேற ஒருத்தன் ராஜா வருவான், மறுபடியும் எங்களை அடித்து தருத்துவான், மறுபடியும் ஜெயிலில் போடுவான். எங்களுக்கு என்னத்துக்கு இந்த சொத்தும் வேணாம், நாடும் வேணாம், நகரமும் வேணாம். உன்னுடையதான சரணத்திலேயே இந்த துவாரகாபுரியில் ஏதோ ஒரு மூலையில் இடம் கொடு, உனக்கு ஒரு சாதாரண எனக்கு தொழில் தெரியுமோ அந்த வேலையை பண்ணிட்டு உன் கீழேயே நான் வாழ்ந்துட்டு போகிறேன்டாப்பா, இந்த ராஜ்யத்தெல்லாம் நீயே ஆண்டுண்டு எங்களுக்கு நல்லதை கொடு, உன் கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கையே நான் இனிமேல் ஆசைப்படுறேன், இந்த ராஜ்யம் வானான்னு சில பேர் சேர்ந்தாலாம். அந்த மாதிரி நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இதுக்கு முன்னே இருக்கக்கூடியதான ஜென்மத்தில் எப்படியோ காலங்கள் எங்களுக்கு ஓடி போயிடுது. இப்போ இருக்கக்கூடியதான காலத்தில் நல்ல புத்தி நல்ல மனசோடு வந்து உங்கள் சிற்றம் சிறுகாலையை வந்தொன்னே சேவித்துன்னு வந்து உன்னுடையதான இப்போ சரணத்தில் விழுந்திருக்கோம். நீ என்ன பண்ணணும் எங்களுக்குன்னா, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ, நீ என்ன பண்ணணும், கிங்கினிவாய் பெய்த தாமரை பூ போலே
உன்னுடையதான தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடியதான கண்கள், அந்த தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடியதான கண்ணால் கொஞ்சமாக அந்த கண்ணை மெதுவாக திறக்கணும். உன்னுடையதான பார்வையானது எப்படி இருக்கணும்னா, குழந்தை மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக அந்த கண்ணை அழகாக அப்படி திறந்து, தாமரைப்பூ எப்படி சூரியன் வந்த உடனே எப்படி மலருதுன்னு முழுமையாக நம்ம பார்க்க முடியாது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக மலர்ந்து அப்படியே முழுசாக அப்படியே தாமரைப்பூ மலர்ந்துருக்கும். இந்தந்த நிமிஷத்தில் இந்த இப்படி இப்படி மலர்ந்ததுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதெல்லாம் இயற்கையுடையதான ஒரு அழகு. அந்த மாதிரி உன்னுடைய தாமரை பூ போன்றதான கண்ணை மெதுவாக நீ திறக்கணுண்டாப்பா. அந்த மாதிரி உன்னுடையதான அழகான கண்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திறந்து அழகா எங்கள் மேலே அந்த கண்ணுடையதான திருஷ்டி, உன்னுடையதான திருஷ்டி எங்கள் மேலே வந்து விழுந்தாக்கா நாங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது ஏற்படும் அப்படின்னா. மேலே அந்த கண்ணுடையதான வைபவம் என்ன, கண் எப்பேற்பட்டது அப்படின்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் கண்ணனுடையதான வலது கண்ணில் சூரிய பகவான் இருக்கார், கண்ணனுடையதான இடது கண்ணில் சந்திரன் இருக்காராம். கண்ணனுடைய வலது கண்ணில் சூரியன், இடது கண்ணில் சந்திரன். நரசிம்மமூர்த்திக்கு 3 கண்ணு உண்டு. அப்படி இருக்கும்போது வலது கண்ணில் சூரியன், இடது கண்ணில் சந்திரன், நடுவில் இந்த இடத்துல ஒரு கண் இருக்கும் நரசிம்மருக்கு, அங்கே அக்னி பகவான் இருக்காராம். அந்த இரண்யனை வதம் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டாராம். அப்போவும் அந்த கண்ணானது எப்படி இருந்ததுன்னா, 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரியவித்தகன் அப்படின்னா. பிறர்கள்னு சொன்னால் யாருன்னா, அதர்ம வழியில் போகிறவாள்லாம் பிறர்கள், மற்றவா அவள் நமக்கு வேண்டாதவா, சுவாமிக்கு வேண்டாதவான்னு அர்த்தம். அடியவர்க்கு எளியவன், பிரகல்லாதன் மாதிரி இருக்கிறவாளுக்கு அவன் எளியவன். அந்த நிருசிம்மனுடையதான கண்ணு ஒரு பக்கம் சூரியனுடையதான ஒளி எப்படி இருக்கும் அப்படி இருக்குது, ஒரு பக்கம் சந்திரனுடையதான குளிர்ச்சியானது எப்படி இருக்கும். சாதாரணமாக மார்கழி மாதத்துலேயே நம்மளால் குளிர் தாங்க முடியல, சந்திரன் முழுமையான குளிர்ச்சியை காண்பிச்சா அப்படி இருக்கும், அதுவும் தாங்க முடியாது. நடுவில் இருக்கக்கூடியதான கண்ணானது அக்னி பகவான், அக்னியினுடையதான ஒரு வேகத்தை நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் போட்டால் அடுத்த நிமிஷம் அது அக்னி அதை பஸ்மம் பண்ணிடுறது. ஆனால் இதெல்லாம் மற்றவாளுக்கு எப்படி, பக்தர்களுக்கு எப்படின்னா எல்லாமே அழகாகவே இருக்கும், நமக்கு நல்லதையே பண்ணும். அது அப்பேற்பட்டதான கண்கள் எங்களுக்கு அழகாக தெரியறது. உன்னுடையதான திருவாழி திருச்சங்கம், கதை, கையில் இருக்கக்கூடியதான வில்லு, சாருங்கம், இதெல்லாம் வச்சுருக்கிறத துஷ்டர்கள் பார்த்தா இவ்வளோ ஆயுதத்தோடு சுவாமி இருக்கார், இவர்கிட்ட நம்ம எப்படி போராடுறது, எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியும்னு பயம் உண்டாகும். உன்னை பார்க்கும்போதே பயப்படுறாவாலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆபாவென்னருளி அடியேனோட ஆனானே, என்னோட நீ கலந்துக்கிறதுக்கணும்னு ஆசைப்பட்ட. நீ உனக்கு இருக்கக்கூடியதான ஸ்வரூபம், உன்னுடையதான ரூபமானது எப்படி இருக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. சங்கு சக்கரம் வச்சுக்கணும், கதை வச்சுக்கணும், வில்லு வச்சுக்கணும், சாருங்கம் வச்சுக்கணும், கையில் தாமரைப்பூ வச்சுக்கணும். இப்படி ஒரு அழகான ஒரு ரூபம் அது எங்களுக்கெல்லாம் அழகாகவே தெரியறது. துஷ்டர்களுக்கு அது ஆயுதங்களாக தெரியறது, பயப்படுறாவெல்லாம். எங்களுக்கு அது ஆயுதமாக தெரியல, உன் கையில் அதெல்லாம் இருந்தால் தான் அழகு. அப்படி இருக்கும்போது உன்னுடையதான கண்ணில் இருக்கக்கூடியதான சூரியனை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எங்களுக்கு அப்படி பார்த்தா தாமரைப்பூ மாதிரி தெரியறதுடாப்பா கண்ணா. அப்பேற்பட்டதான தாமரைப்பூ போன்றதான கண்ணால் செங்கஞ்சிறு சிறுவேல் எம்மேல் விழியாவோ, அழகாக மெதுவாக எங்களை பார்த்தேன்னா. ஒரு மகான்களுடையதான பார்வையானது ஒரு பாபியின் மேலே விழுந்ததுன்னா அந்த மகா பாபி
பாபி எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாபத்திலேருந்து அவன் விலகிறான்னு சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம். நதிகளில் ஸ்நானம் பண்ணால் என்ன புண்ணியமோ, சுவாமியை இத்தனை தடவை கோயிலில் போய் வழிபாடு பண்ணால் என்ன புண்ணியமோ, அதெல்லாம் ஒரு நல்ல பக்தன் சுவாமியை எப்பவும் சிந்தனை பண்ணிட்டு மனசில் தர்மத்தை நிலைநாட்டி அதர்ம வழிக்கு போகாமல் இருக்கக்கூடியதான ஒரு பக்தன் மனப்பூர்வமாக இவன் மகா பாபியாக இருக்கானே, இவன் கஷ்டப்படுறானே, இந்த பாபத்திலேருந்து இவனுக்கு நீ விமோச்சனம் கொடுக்கணும், இவன் நல்வழிக்கு போகணும் அப்படின்னு அவன் கண் குளிர ஒருத்தன் ஆசீர்வாதம் பண்ணாக்கா அவனுடைய பாபங்கள்லாம் உடனே விலகி போயிடுமா. இவ்வளோ வேகத்தில் பண்ணக்கூடிய சக்தி நதிகளுக்கு கூட கிடையாதுங்கிறான். ஏன்னா பல நாள் நதிகளில் தீர்த்தாமாடினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண பாபங்கள் விலகும். ஆனால் நல்ல பக்தனுடையதான ஒரு கட்டாட்சமானது, அவனுடைய பார்வையானது உடனே நம்ம பாபத்தை விலக்கக்கூடியதான சக்தி உடையது. அதனால தான் சாதுக்கள் இடத்துல சேரணும், அந்த சாதுக்களுடையதான திருஷ்டி நம்ம மேலே படணும்னு சொல்கிறது. அதனால தான் மடாதிபதிகள்லாம் நம்ம ஆராதனம் பண்ணணும். அந்த மடாதிபதிகளுடையதான ஒரு பார்வையை நம்ம மேலே விழுந்ததுனாக்கா நம்ம தாபம் கஷ்டங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உன்னுடையதான திருஷ்டி, உன்னுடையதான பார்வையானது எங்கள் மேலே வரணும். அப்படி வந்து விழுந்ததுன்னா எங்களுக்கு என்ன கதி ஏற்படும்னா, எங்கள் மேல் நோக்கு தியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய். நாங்கள்லாம் எவ்வளவோ சாபத்தினால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டியதான ஒரு நிலை ஏற்பட்டது. இந்திரனுக்கு ஏற்பட்டதான சாபமானது உன்னுடையதான திருமார்பில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமியினால் விலகித்து. எப்படின்னா, தேவேந்திரனை துர்வாச முனிவர் சபிச்சுட்டார். எதனால் அப்படின்னா, மகாலட்சுமியை சுவாமி துர்வாச முனிவர் தரிசனம் பண்ண உடனே மகாலட்சுமி தன்னுடையதான மாலையை ஆசீர்வாதமாக கொடுத்தாலாம் துர்வாசர்கிட்ட. அவர் அதை வச்சுட்டு வந்தார். வச்சுட்டு வரும்போது எதிர ஐராவதம்ன்றதான யானை மேலே தேவேந்திரன் வந்தான். வந்த உடனே உயர்ந்த பொருள்லாம் மகாராஜாவை சேர்ந்ததுன்னு ஒரு சட்டம் ஒன்று உண்டு. மகாலட்சுமியுடையதான மாலை, இவனோ தேவேந்திரன், இவன் கையில் இந்த மாலையானது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கையில் கொடுத்தாராம். உடனே அவன் என்ன பண்ணானா, அவன் ஏதோ புத்தி சரியில்லாத ஒரு நிலையில் இருந்திருக்கான். அவன் மாலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை மேலே தலையில் வச்சானான். எப்போ ஏற்பட்டதான பாபம் அது? அந்த மாலையை கண்ணில் ஊற்றிட்டு, மகாலட்சுமி சாத்தின்ற மாலை இல்லையா, கண்ணில் ஊற்றிட்டு அவன் தலையில் வச்சுக்கணும். அவன் யானை தலையை தூக்கி போட்டானான். யானை, நான் தேவேந்திரனுக்கே யானையானவன், தேவேந்திரனுடையதான வாகனம்ன்றதான கர்வத்தில் அது என்ன பண்ணித்தான், மாலையை தலையிலேருந்து எடுத்து கீழே போட்டு ஒரு மிரிச்சு தான். உடனே துர்வாசர், உன்னுடையதான சன்னிதானத்தில் இந்த லக்ஷ்மிய கடாட்சம் விலகி போகட்டும், அலக்ஷ்மியானதவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செபிச்சு விட்டாராம். உடனே சரணாகதம் எம்பெருமானிடத்தில் வந்து பண்ணான், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா. உடனே சுவாமி கண்குளிர உன்னை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு. லக்ஷ்மி போய் எங்கே சேருவா? சமுத்திரத்தில் போய் சேர்ந்தா. ஐஸ்வர்யங்கள், தேவேந்திரனுடையதான ஐஸ்வர்யம் முழுக்க சமுத்திரத்தில் போய் சேர்ந்துடுத்து. அப்புறம் பார்க்கடலை கடைஞ்சி ஒரு சமயத்தில் கடைய ஒரு ஐஸ்வர்யங்களாக மேலே வந்தது. அப்போ தேவேந்திரனுடையதான ஐஸ்வர்யத்தெல்லாம் தேவேந்திரனுக்கே கொடுத்துட்டு, இனிமேல் மகான்கள் இடத்துல அபச்சாரப்படாதுராப்பா, சாதுக்களுடையதான திருஷ்டியானது நல்ல விதமாக வரணும், அதனால் உனக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நல்ல புத்தியை சொன்னாராம் சுவாமி. அதே மாதிரி எங்களுக்கும் எவ்வளவோ தவறுகள் நாங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா, உன்னுடையதான ஒரு பார்வை போரும். இந்த கலியுகமானது ரொம்ப கோரமானது. அந்த கலியுகத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே
கூவ நதி கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறா. இன்னும் போனால் சமுத்திரமே கெட்டு போயிடுதுங்கிறான். முன்னெல்லாம் சமுத்திர தீர்த்தம்னு சமுத்திரத்தில் போய் குளிப்பா, சமுத்திரத்தில் விளையாடுவா பசங்களாம். இப்போல்லாம் சமுத்திரத்தில் விளையாடுறதுக்கு கூட, சமுத்திரத்தில் இறங்குறதுக்கு கூட பயப்படுறோம். ஏன்னா அதில் எவ்வளவோ கெட்ட தண்ணியெல்லாம் கலந்துருத்துன்ட்டு சொல்கிறேன். அந்த அளவில் இயற்கையானது அழிஞ்சு போயின்ட்டுருக்கு. இதிலேருந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு சுவாமிக்கு தான் சக்தி இருக்குது. ஒரு 4-5 வருஷம் முன்ன மழை பெஞ்சுது. அந்த பெரிய மழையில் வந்த வெள்ளமானது இந்த கூவத்தையே சரி பண்ணி புனித நதியாகவே மாற்றித்துன்னு சொன்னான். அதில் குளிக்கக்கூடியதான லெவல் வரைக்கும் அந்த நதியே சுத்தமாச்சு. இதெல்லாம் சுவாமியுடையதான ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகன்னு 3 விதமான சக்திகள். ஒரு சமயத்தில் ஒன்றுத்தை அதை பிரயோஜனம் பண்ணுற சுவாமி. அந்த மாதிரி சுவாமி நினச்சா அதை பண்ணலாம் அப்படின்றத ஆழ்வார் சொல்கிறார். திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கதையுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக கரியமுகில் வண்ணனம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகந்து இசை பாடி உள்ளத்தை மாசருக்குமே. சுவாமி நினச்சா எதையும் பண்ணலாம். சுவாமிக்கு தொண்டு பண்ணக்கூடியதான அடியாறுகளுக்கும் அந்த சக்தி உண்டு. விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே புதுசு பண்ணி காண்பிச்சார். ஒரு புது சொர்க்கத்தையே உண்டு பண்ணார். அந்த ஒரு தபசு பகவன் நாமாவை இத்தனை தடவை சொன்னவாளுக்கு என்ன ஜபத்தில் என்ன பண்ண போகிறா? பகவன் நாமாவை தானே சொல்கிறாவாலாம். அந்த ஒரு தபோதனஹா, அந்த தபசுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டாம். அந்த மாதிரி இயற்கை கலியுகத்துக்கு உள்ளதான இதெல்லாம் பேரழிவுன்னு சொல்லலாம். இது ஏதோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன்ட்டு அதெல்லாம் ஏன்டா கண்டுபிடிச்சோன்னே நம்மளே நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாத ஒரு கிருத்தயுகத்தில் எப்படி ஒரு இயற்கையானது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது, எல்லா நதிகள்லேயும் தீர்த்தம், எல்லா குளத்துலேயும் தீர்த்தம், எல்லா பசுமாடும் நல்ல இயற்கையான பால், எந்த விதத்துலேயும் ஒரு நேச்சுரல், மனசுலேயும் ஒரு சுத்தம், டென்ஷன் பிபி இல்லாத ஒரு ஆனந்தத்தை, அந்த ஆனந்தமயமான ஒரு நிலை, ஒரு பக்தியானது, பெரியவா சின்னவான்றதான ஒரு மரியாதை, ஒருத்தர் ஒன்று சொன்னால் கேட்கணும், அவளும் ஹிதத்தை நல்லதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நிலையானது இருக்கக்கூடியது கிருத்தயுகம். அந்த கிருத்தயுகமே சுவாமியுடையதான ஒரு அனுகிரகத்தினாலையும், சுவாமி பக்தர்களுடையதான ஒரு அனுகிரகத்தினாலையும் இந்த கலியுகத்தை உண்டாகும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி விசேஷமான கிருஷ்ணா, உன்னுடையதான ஒரு செங்கஞ்சிறுச்சிறுவேல் இம்மேல் ஒழியாவோ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோரம்பாவாய். திரௌபதிக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த குளிர்ந்த கண்ணால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன்னு அந்த காட்டில் போய் சொன்னியே. பஞ்சபாண்டவர்கள்லாம் அந்த துர்வாசருடையதான சாபத்துக்கு ஆளாயிடுவாளோன்னு பயந்தா, திரௌபதி பயந்தா. ஆனால் அந்த இடத்துல நீ போய் நின்ன, உன்னை பார்த்த உடனே மகரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணி சேவிக்க வேண்டியவர், சித்த புருஷர்கள்லாம் உன்னை தேடின்னு இருக்கா. ஆனால் நீ எங்காத்து வாசலில் வந்து நின்னிய, நானும் சாதாரணப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான் தர்மபுத்திரர். தர்மபுத்திரர் அந்த இடத்துல விசேஷமான பிரார்த்தனை பண்ணுறார். இவளுக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுட்டு கண்ணன் வந்து குளிர கட்டாட்சிச்சு, உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னு சொன்னான். அவருடையதான கஷ்டத்தையும் கண்ணனே இருந்து போக்கி வச்சான். அப்பேற்பட்டதான கிருஷ்ணா, நாங்கள்லாம் உன்னுடையதான சன்னிதானத்தில் வந்து நின்றுக்கோம், நீ இரண்டு கண்களாலையும் எங்களை பார்க்கணும், உன்னுடையதான கட்டாட்சத்தினால நாங்கள்லாம் ஜீவிப்போம், பார்வையொன்றே போதுமேன்னு கீர்த்தனை பண்ணுறாளோ இல்லையா. எது போகிறோம் நமக்கு அப்படின்னா, கண்ணனுடையதான பார்வை ஒன்று நம்ம மேலே விழுந்தாலே போரும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் பக்தியானது மேலே மேலே வளருது. இந்த சேனலும் பக்தி சேனல். அதனால் எல்லாரும் கோவிலுக்கு போகணும். சுவாமிக்கு எதிராக ஒரு 2 நிமிஷம் நிற்கணும். கண்ணை மூடிட்டு நின்னாலும் சரி, கண்ணை திறந்துட்டு நின்னாலும் சுவாமிக்கு எதிராக நம்ம நின்னோம்னா அந்த சுவாமியுடையதான பார்வையானது நம்ம மேலே பட்டுதுன்னா நமக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லி ஆண்டாளுடையதான திருவுள்ளம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.